ஸோ எவ்வளோ நாளாச்சு இப்படி வந்து உங்ககிட்ட பேசி கிட்ட 10 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியா நான் வந்து ஏதோ ஒரு ஹாரர் கேம் அதை ஆடி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட்னு ஒரு கேமை கண்டுபிடிச்சி சரி ஓகே அந்த கேம்ஸ் ஆடி இனிமேல் கண்டென்ட் போடலான்னு வந்து அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் கேம் பண்றதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போதான் போடுறேன். 10 மாசம் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட இருந்தாங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 மாசம் ஆயிடுச்சு, மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட் ஆரம்பிச்சேன், நல்லா போச்சு. இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்காங்கன்னா 20K. இப்போ போய் செக் பண்ணி பாருங்க, கரெக்டா 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சரி ஓகே விடுங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லாத பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்பவுமே வந்து கேம் பிளே பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டு எனக்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் போரிங்கா இருக்காது. ஸோ அதனாலதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கான கண்டென்ட் அது மாதிரி தான் இருக்கும் போது எஸ்டர்டே வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்றீங்கன்னா அது எந்த கேமா இருக்கும் சொல்லிட்டு போங்கன்னு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. யார் அழகு? பாபு. அது அவ்வளவுதான். வாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன கேம் ஆடி இருக்காங்க பார்த்துட்டு வருவோம். ஃப்ரீ ஃபயர் ஒரு 2020, 21 அது மாதிரி டைம்ல நான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து எதுவுமே ஃப்ரீ ஃபயர்ல வந்து ஃப்ரீ கிடையாது. எல்லாமே வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து தான் பை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, பிரேசில் சர்வர், இந்தோனேசியா சர்வர்லாம் VPN கனெக்ட் பண்ணி அந்த சர்வர்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணி அங்க போயிட்டு ப்ளே பண்ணுவோம். ஏன்னா வந்து இங்க கிடைக்கிற எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் எல்லாமே அந்த இடத்துல கோல்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கோல்டு கொடுத்து பை பண்ணி அதை எக்யூப் பண்ணி ஜாலியா ப்ளே பண்ணுவோம். இந்தோனேசியா பிளேயர் கூட பிரேசில் பிளேயர் கூட. ஆனா இப்ப எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டானுங்க. என்னதான் இருந்தாலும் 5 ஃப்ரீ ஃபயர் மாதிரி வராதுல. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு மைண்ட் கிராஃப்ட் செம கேம்ங்க அது. ஒரு லோன்லியா ஃபீல் பண்றவங்க இந்த கேம் ஆடலாம். இது பாக்குறவங்க வந்து என்ன இது வந்து ஒரு பிளாக்கா இருக்கு, என்ன ஒரு கார்ட்டூன் கேமா, என்ன குழந்தை மாதிரி ஆடிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஒன்ஸ் அந்த கேம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அது மாதிரி ஒரு கேம் எங்கேயுமே ஆடி இருக்க மாட்டீங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த கேம் ஆனா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ஃபீலிங்க உங்களுக்கு கிடைக்க ஆசைப்படுறோம், பட் நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. Get these people you must murder or drink me. GTA இது மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தாலும் போதும்னா மனசுக்கு திருப்தியா இருக்குடா. அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தெண்டலே, பனியே, கனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பத விளக்கே. சின்ன வயசுல இருந்து GTA கேம் பிளே பண்றீங்கன்னா நீங்க நிறைய லேப்டாப் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா வந்து நானும் பிளே பண்ணிருக்கேன் லேப்டாப்ல. நான் நிறைய என்னோட சைல்ட்ஹுட் டைம் வந்து லேப்டாப் தான் செலவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா GTA கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா எந்த ஜிடின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். சின்ன வயசுல இருந்து பிளே பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா இப்போ டவுன் ஹால் 14, 15 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல டவுன் ஹால் 7 நினைக்கிறேன். அப்பதான் வந்து டிராகன் ஓப்பன் ஆகும். அந்த டிராகன் அப்கிரேட் பண்ணி அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டிராகன் அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஏதோ டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த டிராகன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. நம்ம கிட்ட டிராகன் இருக்குடா, அன்லாக் பண்ணிட்டோம்டா, அது மாதிரிலாம் இருக்கும். சுத்தாடே பட்டாசா வெடிக்கிற 10,000 வாலா சுத்தாடே புல்லட்டா தெரிக்கிறது. மைண்ட் கிராஃப்ட் அண்ட் ஃப்ரீ ஃபயர் பரவாயில்ல ப்ரோ, ரெண்டுமே ஆடுறீங்க. நான் கூட சில டைம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன், அவுட் ஆயிடுவேன், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா ஜெயிச்சா தானே இன்ட்ரெஸ்ட் வரும். சரி ஓகே, இப்போ வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆடலான்னு போயிடுவேன். அங்க போனா ஃப்ரீ ஃபயர் கண்ட்ரோல் வந்துடும். மைண்ட் கிராஃப்ட்ல வந்து அடித்துக்கு பதில் ஃப்ரீ ஃபயர் பட்டன் எங்க இருக்கும் அங்க பிடிச்சி ஆயிட்டு இருப்பேன். என்னடா சொல்ல மாட்டேது பார்த்தா மைண்ட் கிராஃப்ட் கண்ட்ரோலா இருக்கும். மைண்ட் கிராஃப்ட், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், ஃப்ரீ ஃபயர், ஜாம்பி, சுனாமி. இவ்வளவு கேம் பிளே பண்றீங்களா? நம்ம 2 கேம் பிளே பண்ணதுக்கு கண்ட்ரோல மாத்தி மாத்தி ஆச்சு. இவர் இத்தனை கேம் எப்படி பிளே பண்றாருன்னே தெரியல.
ஃப்ரீ ஃபயர் அண்ட் போக்கிமோன். போக்கிமோன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணுவானுங்க. எப்படின்னா வந்து மொபைல் தூக்கி எங்கெங்கே சுத்திலே இருப்பானுங்க. எனக்கு என்னன்னு தெரியாது, என்ன மொபைல் தூக்கி சுத்திட்டு இருக்கானுங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். நான் என்ன நினைச்சேன்னா வந்து ஒரு கோஸ்ட் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கு, அது டவுன்லோட் பண்ணிட்டோம்னா கோஸ்ட் எங்கெங்க இருக்குன்னு பார்த்து லூஸ் மாரி கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். அதான் பண்றானுங்க போல. கிட்ட போய் என்னன்னு கேட்டா ப்ரோ போக்கிமோன் குடிச்சிட்டு இருக்கோம் ப்ரோன்னு சொல்லுவானுங்க. எனக்கா ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்து எனக்கு என்ன கேம் ஆனாலும் எனக்கு சொல்லிட்டு ஆடுவானு, இந்த கேம் ட்ரை பண்ண போறோம் நீ வந்து ப்ளே பண்ணுன்னு சொல்லுவானுங்க. நான் திடீர்னு போக்கிமோன் ஏதோ சொல்றானுங்க. எனக்கு அப்போ எல்லாம் என்னன்னு தெரியாது. போக்கிமோன் அந்த கார்ட்டூன் கூட நான் பார்த்தது கிடையாது. வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நீ வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் என்னான்னு கேட்டதுதான் வந்து இது ஒரு போக்கிமோன் கேம், இது மாரி தான் கான்செப்ட் இருக்கும் அப்படி சொன்னானுங்க. ஓ அப்படியா. அப்புறம் நானும் கொஞ்சம் பண்ணுவானுங்க, அதை பார்த்து வைப் ஆகி நானும் டெவலப் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட மொபைல் அப்போ வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் அன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் இன்னமும் அதை ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அதை ப்ளே பண்ணது கிடையாது. இவரும் அதான் போட்டு வச்சிருக்காரு போக்கிமோன் கோன்னு. ஓகே ஓகே ப்ரோ, போக்கிமோன் தான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். போய்கிட்டு இருக்கு. மைன்கிராஃப்ட் ஃபார் 7 years. கேடி கேடி அப்படின்னா கேடின்னு ஒரு கேம் இருக்கானே? கேடின்னு கேம் இருக்கானே? தெளிவா சொல்லு ப்ரோ. ஷார்ட் ஃபார்ம் எதுனா என்ன ப்ரோ தெரியும்? கேம் பேர் சொன்னாவே தெரியாது, ஷார்ட் ஃபார்ம்ல வேற எழுதி வைக்கிறாரு.你们连我们说的话都听不懂，又怎么能了解我们的生活？ GTA 5. நிறைய பேருக்கு ஒரு கனவுங்க அந்த கேம்லாம் வாங்கி ஆடணும்னு. இருந்தாலும் அந்த கேம் வந்து ஒரு பிக் சைஸ். ஸோ அதனால லோ இன் பிசி லேப்டாப்லாம் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால நிறைய பேர் ஆடி இருக்க மாட்டாங்க. எனக்கே ஒரு கனவா இருந்துச்சு அந்த கேம் வாங்கி ப்ளே பண்ணணும்னு. நான் கூட இப்போதான் ரீசெண்டாக வாங்கி ப்ளே பண்ணி ஸ்டோரி முடிச்சேன். அந்த சிடி வாங்கினேன், கேம் ஸ்டார்ட் பண்ணா அவள் தான் முடிஞ்சு போச்சு. எந்த வேலையுமே கிடையாது. இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வேற வேலையேன்னு சொல்லிட்டு அந்த கேம்ல அப்படியே உட்காந்துட்டேன். என் வழி தனி வழி. ஆனா இப்ப அண்ணா கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 டைம் ப்ளே பண்ணா பரவாயில்ல, 24 மணி நேரம் அதே அண்ணா போரா தான் இருக்கும். IGI ப்ராஜெக்ட் ப்ரோ. IGI ப்ராஜெக்ட் கேமரா நீங்க கேம் பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லாங்க. அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பாதி முடிச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போது பக்கு பக்குன்னு இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு பயம். எவன் எங்கிருந்து வருவானே தெரியாது, எங்கிருந்தோ சொல்லுவானுங்க. இல்லை ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க அதுல. அது மாரி ஒரு ஷூட்டிங் கேம் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் வந்துச்சு எனக்கு அந்த கேம். செம கேம் அது IGI ப்ராஜெக்ட். தெரியாது. ஓகே நண்பர்களே, கிட்ட உள்ளதான் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் மைன்கிராஃப்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒருத்தர் கூட பப்ஜி சொல்லலையாங்க. என்ன ஃபாலோ பண்றேங்க ஒருத்தர் கூட பப்ஜி ஆடலையா? நான் ஆடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக இதுமாதிரி கண்டென்ட் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.